நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் வந்து நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எந்த கண்மலையானவரே
வசனம் சொல்லுது, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்குன்னு சொல்லியிருக்கிறாரு. அவருடைய கிருபை நமக்கு போதும். உங்க பலவீனத்துல அவருடைய பரிபூரண பலன், அவருடைய பலன் பூரணமாய் விளங்குவதற்கு அவருடைய கிருபை நமக்கு போதும். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, அப்பா அப்பா ஆண்டவரே, அப்பா எங்களுடைய பலவீனங்கள்ல உங்க பலன் பூரணமாய் விளங்குவதற்கு உங்க கிருபை போதும் ஆண்டவரே. இந்த வேலையில நீங்க அப்படி சொல்ற வேலையில உங்க பலன் பரிபூரணமாகுது. பரிபூரண பலன் உங்களை நிறைக்குது. பரிபூரண பலனால நிரப்புறாரு. உங்க கிருபை போதுன்னு சொல்லுங்க. அப்பா எங்களுடைய வாழ்க்கையில அப்பா ஒருத்தர் ஆண்டவரே கடன்னால எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறாங்க ஆண்டவரே. அந்த கஷ்டங்கள்ல அப்பா அவங்களுடைய தரித்திரம் நீங்கி அவங்க செழிப்பாய் வாழ்வதற்கு உங்க கிருபை போதும் ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையில ஒவ்வொரு குடும்பங்கள்லையும் உங்க பரிபூரண செழிப்பு அவங்க பார்க்கட்டும் ஆண்டவரே. உங்க பரிபூரண ஆசீர்வாதத்தை அவங்க பார்க்கட்டும் ஆண்டவரே. இதுவரைக்கும் நீங்க பார்த்த ஆசீர்வாதத்தை விட பரிபூரண ஆசீர்வாதம், பரிபூரணம். ஏன்னா நம்மளுடைய ஆண்டவர்னா எப்படிப்பட்டவர்னா அவர் சம்பூரணமானவர். அவர் சம்பூரணத்தின் தேவன். சம்பூரணம்னா எந்த பக்கமுமே குறைவு இருக்காது. இவ்வளவுதான், இதுக்கு மேல இல்லைன்னு இல்லை, எல்லாம் நிறைவா இருக்கும். அதுக்கு பேர் தான் சம்பூரணம். அந்த சம்பூரணமானவர் தான் இன்னைக்கு நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நம்ம ஆராதனையில அவர் தான் கடந்து வந்திருக்கிறாரு. அப்ப நம்ம வாழ்க்கையில எப்படி குறைவு இருக்கும்? குறைவுக்கு இடம் கிடையாது. உங்களுடைய சரீர பலத்துல குறைவு இருக்குமா? இருக்காது. கொஞ்சம் சுகம் இருக்கு, கொஞ்சம் எங்களுக்கு பலவீனம் இருக்குன்னு சொல்லுங்களேன், அந்த மாதிரி இருக்காது. ஏன்னா அவர் சம்பூரணமானவர். உங்க பலனை அவர் பரிபூரணமாக்குவார். உங்களுடைய செழிப்பு அவர் பரிபூரணமாக்குகிறார். இந்த வேலையில உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை பரிபூரணமாக்குகிறார். 2 நாள் சந்தோஷமா இருப்போம், அதுக்கப்புறம் 2 நாள் அழுகிறது, திருப்பி 2 நாள் சந்தோஷமா இருக்கிறார். அப்படி இல்லை. ஏன்னா அவர் நம்முடைய ஆண்டவர் பரிபூரணமானவர், சம்பூர்ணத்தின் தேவன். அவர் தந்தா அந்த சமாதானம் பரிபூரணமா உங்க வாழ்க்கையில இருக்கும். அந்த சந்தோஷத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? இன்றைக்கு அந்த சந்தோஷத்தை தான் ஒருத்தர் வாழ்க்கையில ஆண்டவர் கொடுக்குறாரு. அப்பா அந்த பரிபூரண சந்தோஷத்தை எல்லார் வாழ்க்கையிலையும் கட்ட அவிழ்க்கிறோம் ஆண்டவரே. பரிபூரண சமாதானத்தை குடும்பங்களை கட்ட அவிழ்க்கிறோம். ஏன்னா நீங்க சொல்லியிருக்கிறீங்க, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் சொல்லியிருக்கீங்க. அப்ப எங்க வாழ்க்கையில உங்க பூரணமான செழிப்பை பார்ப்பதற்கு உங்க கிருபை எங்களுக்கு போதும் ஆண்டவரே. பூரணமான சுகத்தை பார்ப்பதற்கு உங்க கிருபை போதும். இன்னைக்கு உங்களுக்கு தேவை ஆண்டவருடைய கிருபை. அது இருந்தா உங்க வாழ்க்கையில பரிபூரணத்தை பார்ப்பீங்க. எல்லா பக்கத்திலையும் பரிபூரணத்தை பார்ப்பீங்க. நன்றி சொல்லுங்க. கிருபை பெருக 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 உங்க வாழ்க்கையில உங்களுடைய பரிபூரணம் பெருகும். அப்பா எல்லாருடைய வாழ்க்கையிலும் கிருபை பெருகட்டும் ஆண்டவரே. அவங்க ஊழியத்துல கிருபை பெருகட்டும். அவங்க பிள்ளைங்கள் மீது உங்க கிருபை பெருகுவதாக சொல்றோம் இயேசுவின் நாமத்தில். சுமந்திடும் என் இயேசையா, தாய் போ
பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றீர். பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றீர். நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தென்னை இணைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. அப்பா, நீங்க போதும் ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில நீங்க போதும்பா, நீங்க போதும். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா எல்லாரும்? உங்க கிருபை போதும்னு சொல்லுங்க. நீங்க போதும் ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில நீங்க போதும்பா. நாங்கள் சாவாமல் பிழைத்திருப்பதற்கு நீங்க போதும் ஆண்டவரே. அப்பா, நன்றி சொல்றோம், நன்றி சொல்றோம். நீங்க ஒருவேளை நினைக்கிறீங்களா, என்னை புரிந்து கொள்றதற்கு யாருமே இல்லை, என்னுடைய பலவீனங்களை என்னை புரிந்து கொள்றதற்கு, என்னை அரவணைக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அவர் இருக்கிறார், ஆண்டவர் இருக்கிறார். அவர் உங்களை புரிந்து கொள்வார். அவர் தாய் போல தேற்றுகிறவர், தந்தை போல நம்மளை தோல்ல தூக்கி சுமந்து நடந்து செல்கிறவர். நீங்கள் நடந்து செல்கிற பாதை ஒரு வேளை கஷ்டமாக இருக்கலாம், நடக்க முடியலைன்னு நீங்கள் சொல்லலாம். அவர் ஒரு அப்பா நம்ம குழந்தை நடக்க முடியலன்னு சொன்னால் எப்படி தோளில் தூக்கி சுமந்து நடந்து போகிற மாதிரி தான் அவர் இன்னைக்கு நீங்கள் போகிற உங்களுடைய பாதைகள் எதுவாக வேணாலும் இருக்கலாம். கஷ்டமாக இருக்குது, அதில் நம்ம போகிறதுக்கு கஷ்டம்னு நினைக்கிறீங்களா? அவர் தந்தை போல ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறார். அவர் உங்களை தோளில் தூக்கி கொண்டு நடந்து செல்கிறவர். அந்த தகப்பனின் அன்புக்காக நன்றி சொல்லுவோமா? உங்களோட பலவீனங்களை குறித்து உங்கள் பலவீனங்களை பார்த்துட்டு சும்மா போகிறவர்கள் அல்ல, உங்கள் பலவீனங்களை குறித்து அதை பரிதபிக்கிற நல்ல பிரதான ஆசாரியர் அவர். என்னுடைய வீக்னஸ் யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிற பிரதான ஆசாரியராம். அப்படிப்பட்டவர் தான் நமக்கு இருக்கிறார். நம்மளை தேற்றுகிற தாய் போல தேற்றுகிறவர் தான் நமக்கு இருக்கிறார். எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் பார்த்தீங்களா? ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நமக்கு எல்லா காலத்திலும் நம்மளோடு கூடவே, நம்மளோடு பேசுகிற, நமக்கு ஆலோசனை கொடுக்கிற, நம்மளை வழி நடத்துகிற ஒரு நல்ல தகப்பனாக, தாயாக, நல்ல மேய்ப்பராக, நல்ல ஃப்ரெண்டா, நல்ல பிரதான ஆசாரியரா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறார். எனக்கு யாருமே இல்லை நம்ம சொல்லவே முடியாது. உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் எல்லாமாக அவர் இருக்கிறார். அவரை நோக்கி பாருங்க. அப்பா, என்னை புரிந்து கொண்டவரே நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம்ப்பா. அவர் சொல்கிறாரு, விலகாமல் துணை நின்று காக்கிறவராம். ஏன்னா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு அவர் சும்மா சொல்லலை. ஏன் உங்களை விட்டு விலகாமல் இருக்கிறாரு? உங்களை வர்ற பிரச்சனைகளை உங்களை தனியாக ஃபேஸ் பண்ண ஆண்டவர் விடுறதே கிடையாது.
மலை போல துன்பம் வருதா, ஏன் அவர் உங்களை விட்டு விலகாம இருக்கிறாருன்னா அதை பனி போல மாற்றுவதற்கு தான் அவர் உங்களை விட்டு விலகாம இருக்கிறார். எவ்வளோ நல்ல ஆண்டவர் பார்த்தீங்களா? செங்கடல் வருதா, ஏன் அவர் உங்களை விட்டு விலகாம இருக்கிறார்? அதை ரெண்டா பிளப்பதற்காக தான் அவர் உங்களை விட்டு விலகாம இருக்கிறார். நீங்க எந்த பிரச்சனையும் தனியா ஃபேஸ் பண்றதே கிடையாது. அது யோர்தானா இருக்கலாம், எரிகோவா இருக்கலாம், எந்த பிரச்சனைனாலும் அவர் விலகாமல் துணை நின்று காக்கிறவர். அது எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கறதுக்காக தான் அவர் நமக்கு துணையா இருக்கிறார். எவ்வளவு நல்ல துணையாளர் பார்த்தீங்களா? அந்த துணையாளரை நோக்கி அவரை பார்த்து நன்றி சொல்லுங்க. எல்லா சூழ்நிலையும் துணையா நிற்கிறாரு. யாருமே எனக்கு துணை இல்லை, யாருமே புரிஞ்சுக்கல, நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா யார் இல்லைனாலும் அவர் இருக்கிறாரு. துணையாளராக இருக்கிறாரு, தேற்றரவாளனாக இருக்கிறாரு, உங்களை தாங்குகிறவராக இருக்கிறாரு, உங்களை மேய்க்கிறவராக இருக்கிறாரு, உங்களுக்கு போதிக்கிறவராக இருக்கிறாரு, உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறவராக இருக்கிறாரு. என்னை கைட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை சொல்லாதீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை போதித்து வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அவருடைய அன்புக்காக நன்றி சொல்லுங்க. அப்பா உங்கள் அன்புக்காக நன்றின்னு சொல்லுங்க. யார் யார் தாயுடைய அன்பு கேட்குறீங்களோ அவர் உங்களை தாய் போல தேர்ச்சுகிறவர். அப்பா எல்லாவற்றுக்கும் எங்களுக்கு எல்லாமா இருக்கிறவரே நன்றி சொல்கிறேன். ஆண்டவரே உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுகிறான்னு சொல்லியிருக்கிறார். அப்போ எவ்வளோ உங்களை அவர் ப்ரெஷியஸாக வச்சிருக்கிறார் பார்த்தீங்களா? நீங்கள் அவருடைய பார்வையில் விலையேற பெற்றவங்க, விலையேற பெற்றவங்க. நீ என் பார்வைக்கு அருமையானபடினால் கனம் பெற்றாயின்னு சொல்லியிருக்கிறார். அவர் நம்மளை ஹானர் பண்ணுவார். ஹானரே இல்லை, என்னை யாரும் மரியாதை கொடுக்க மாட்டாங்க, கனப்படுத்த மாட்டாங்கன்னு சொல்லாதீங்க. அவர் உங்களை ஹானர் பண்ணுவார். ஆண்டவர் உங்களை ஹானர் பண்ணுவார். நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா, நீங்கள் யாரையோ ஹானர் பண்ணுறீங்க, ஆனால் உங்களுக்கு ஹானர் வரலை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன நீ ஹானர் பண்ணும்போது நீ கேட்கவே வேண்டியதில்லை, கனம் உன்னை தேடி வரும். நீங்கள் இந்த வேலையில் அவரை ஹானர் பண்ணுங்க, ஆண்டவரை கனப்படுத்தி பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் கனம் தானாய் வரும். ஆண்டவரை உயர்த்தி பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் உயர்வு தானாய் வரும். அதை தேடி நீங்கள் ஓட வேண்டியதே இல்லை. நீங்கள் அவர் சமூகத்தில் உட்காந்து அவரை உயர்த்தி உயர்த்தி உயர்த்த உங்கள் வாழ்க்கையில் உயர்வு வரும். அவரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருங்க, ஆண்டவர் உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. அப்பா நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையில் நாங்கள் உங்களை உயர்த்தி இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எல்லாரும் உங்களை கனப்படுத்தி இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த ஆராதனையில் நாங்கள் எல்லாரும் குடும்பங்கள் மீதும் உங்களுடைய கனம், அவங்கள நீங்கள் கனப்படுத்துறதே இனி வருகிற நாட்களில் அவங்க பார்க்கணும் ஆண்டவரே. ஒரு ஹானர் உண்டாகட்டும் ஆண்டவரே. அந்த ஹானரை அவங்க பார்க்கணும் ஆண்டவரே. நீங்கள் அவங்க பேரை பெருமைப்படுத்துங்க ஆண்டவரே. எல்லா இடங்களில் அவங்கள வெற்றி சிறக்க பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா இந்த ஆராதனை முழுவதும் எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலேயும் அவர் நல்லவராகவே இருக்கிறார். நேற்று தீர்க்க தரிசன மாலையில் ஸ்டார்டிங்கில் தான் ஆண்டு பேசினார். நம்ம சூழ்நிலை அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம தேவைகள் அதையும் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எல்லா சூழ்நிலை இருக்குல்ல, எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் எப்படி இருக்கிறாருன்னா, அவர் எப்படி இருக்கிறாரோ அவர் அப்படியே தான் இருக்கிறார். ஏன்னா வசனம் சொல்லுது, நான் இருக்கிறவராகவே இருக்கிறவர். நம்ம எப்படி தெரியுமா? சூழ்நிலை மாறிச்சு, இன்னைக்கு சிரிக்கிறவங்க நாளைக்கு சிரிக்கலை, நம்ம மாறிடுவோம். இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை நாளைக்கு அதை விட பெரிய பிரச்சனையாச்சு, நம்ம மாறிடுவோம். நம்ம தேவை மாறிச்சு, கொஞ்சம் அதிகமாச்சு, நம்ம மாறிடுவோம். நம்ம காட் எப்படி தெரியுமா? அவர் மாறவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் மாறவே மாட்டார். நம்ம மேலே வச்ச அன்பிலும் அவர் மாறவே மாட்டார். நம்ம கூட மாறலாம், ஆனால் அவர் மாறவே மாட்டார். ஸோ காட் அவர் இருக்கிறவராகவே. மோசஸ்ட சொன்னார்னா, உங்கள் பேர் என்னப்பா அப்படின்னு கேட்டால், நான் எப்படி இருக்கிறேனோ நான் அப்படியே தான் இருக்கிறேன். அப்படி இருக்கிற கடவுள். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் நம்ம அப்படி தான் இருக்கணும் பாருங்கள். நம்ம யாரை மாதிரி இருக்க அழைக்கப்பட்டிருக்கோன்னா, நம்மளுடைய அப்பா, நம்மளுடைய கடவுள், நம்ம தெய்வம், அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படி இருக்க தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
ஒரு சந்தோஷமான செய்தி கேட்கும் போது எப்படி இருக்கிறோமோ அதே சமயத்தில் நம்மளை ஏதாவது பயமுறுத்துகிற மாதிரி வர செய்தி வந்தாலும் நம்ம அப்படியே தான் இருக்கணும். திடீர்னு ஒரு சூழ்நிலை மாறுது, சூழ்நிலைகளெல்லாம் நல்லா இருக்குது, அப்போ நல்லா இருப்போம். திடீர்னு சூழ்நிலைகள் கொஞ்சம் சேஞ்ச் ஆனோடனே கொஞ்சம் ஒரு படபடப்பு வரும் தெரியுமா? அப்போ நம்ம நினைக்கணும், நான் யாரோட புள்ள தெரியுமா? இருக்கிறவராகவே இருக்கிறவருடைய புள்ள. அவர் இருக்கிற வண்ணமாகவே. அவர் எப்படி நம்மளை படைச்சாரு? ஆதியாகமத்தில் பார்த்தோம். அவருடைய இமேஜில் படைச்சாரு, அவரை மாதிரி நம்மளை படைச்சாரு. அதை ஆதாம் இழந்தாரு. அதை ஆதாம் இழந்தாருன்றதுக்காக திரும்ப அதை நம்மக்கிட்ட கொடுக்கணுன்றதுக்காக பூமியில் வந்து மரித்து உயிரோடு எழுந்து அந்த இமேஜை திரும்ப நமக்காக கொடுத்தாரு. இது ஏன் தெரியுமா? சூழ்நிலைகள், பிரச்சனைகள்லாம் வருது, போராட்டங்கள்லாம் வருது, நம்மளை கொஞ்சம் ஷேக் பண்ணி பார்க்க தான். மாறுறானா? இவனை கொஞ்சம் மாற்ற முடியுமா? இவனை கொஞ்சம் மாற்ற முடியுமான்றதுக்கு தான் வந்து பார்க்குது. நம்ம எப்படி தெரியுமா இருக்கணும்? சீயோன் பர்வதம் போல நிற்கணும், அப்படியே அசையாம. கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதம் போல் இருப்பார்கள். மலை எப்படிங்க இருக்கும்? அசைக்குமா? ஏதாவது ஒரு பெரிய காற்று வந்து அந்த மலையை அசைச்சிருமா? அசைக்க முடியாது. இல்லை ஒரு பெரிய வெள்ளங்க, சுனாமி வந்துச்சுன்னா மலை அசையுமா? அசையாது. இந்த கர்த்தரை நம்பி இருக்கிற ஜனம் அப்படி இருக்குமாங்க. ஹல்லேலூயா. எது வந்தாலும் நம்மளை அசைக்கவே முடியாது. ஒரு எம்எம், 1 மில்லிமீட்டர் அசைக்க முடியுமா? முடியாது. ஏன்னா நம்ம தெய்வம் யாரு தெரியுமா? மனசில் பதியுனங்க, இருக்கிறவராகவே இருக்கிற தெய்வங்க. அந்த தெய்வம் மோசைக்கிட்ட சொன்னார் அவர், நான் யார் தெரியுமாப்பா? இருக்கிறவராகவே இருக்கிறவர். நம்ம கடவுளை எதுவும் அசைச்சு பார்க்க முடியாதுங்க. அப்படின்னா அவருடைய பிள்ளைங்க, அவருடைய குழந்தைங்க, நம்மளையும் எதுவும் அசைச்சு பார்க்க முடியாது. எல்லாம் மாறலாம், எது வேணால் மாறலாம். மாறாதுன்னு சொல்லவே மாட்டேன் நான். பிரச்சனைகள் வருங்க, போராட்டம் வருங்க, எல்லாமே வருங்க. உங்கள் சூழ்நிலைகள்லாம் மாறும், எப்படி வேணால் மாறும். மனசில் நினச்சி நான் யாரோட புள்ள தெரியுமா? பிரச்சனையை பார்த்து பேசணும். பிரச்சனையே, போராட்டமே, நான் யார் புள்ள தெரியுமா? இந்த போலீஸில் ஏதாவது மாட்டிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, மினிஸ்டர் பிள்ளைங்கள்லாம் சொல்லுவாங்க போலீஸ்கார்டு, நான் யார் புள்ள தெரியுமா? யார் மேலே கை வைக்கிற அப்படின்னு திமிரில் பேசுவாங்களே. அந்த திமிரு நமக்கு வேணும். இந்த திமிரு தான், வேற இந்த திமிரு நம்ம இருக்கக்கூடாது. நயசப்பாட புள்ள, பாவத்து மேலே, சாபத்து மேலே, வியாதி மேலே, தரித்திரத்து மேலே அப்படி பார்த்து பேசணும். யாரோட புள்ள தெரியுமா? நான் இருக்கிறவராகவே இருக்கிறவருடைய புள்ள. நான் என்னை நீ எதுவும் டச் பண்ண முடியாது, என்னை நீ எதுவும் மாற்ற முடியாது. அந்த தெய்வம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், மாறாத தெய்வம். ஆனால் அந்த தெய்வம் நம்மளை மாற்றுகிற தெய்வம். எப்படி தெரியுமா? அவரை போல மாற்றுகிற தெய்வம். அவர் மாறாதவர். அந்த தெய்வம் என்ன செய்கிறாருன்னா நம்மளை அவரை போல மாற்றுகிற தெய்வம். அதை தான் அவர் விரும்புகிறார். ஸோ நீங்கள் எந்த சூழ்நிலை இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எதுவும் என்னை மாற்ற முடியாது. உங்ககிட்ட போராடி போராடி அது டயர்டாயிடும். எனக்கு கொடுத்த வார்த்தையை சொல்கிறேன். ஆதியாகமம் 1ஆவது அதிகாரம் 26வது வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். ஆளக்கடவர்கள். நான் ஏன் படைக்கப்பட்டேன் அப்படின்னா, ஆண்டவர் ஃபர்ஸ்ட் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் இந்த பைபிளில், அவர்கள் ஆளக்கடவர்கள். ஆளுகை செய்ய நம்ம படைக்கப்பட்டோம் கடவுளால். ஏன்னா நம்ம கடவுள் ஆளுகை செய்கிறவர். அல்லேலூயா. ஆளுகை செய்கிற தெய்வங்க. யாராவது அவங்க பொசிஷனை விட்டு கொடுப்பாங்களா? யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் உங்கள் பொசிஷனை விட்டு கொடுப்பீங்களா? அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த கடவுளுடைய அன்பை மனித அறிவினால் புரிந்து கொள்ளவே முடியாது.
புரிந்து கொள்ளவே முடியாது. அந்த அந்த மனித அறிவுக்கு அந்த சக்தி இல்லை, அந்த சக்தி இல்லை. சகலத்தையும் ஆண்டு கொண்டு இருக்கிற கடவுள் ஒரு மனுஷனை படைச்சு அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நீ ஆளு, அல்லேலூயா, நீ ஆளு, நீ ரூல் பண்ண அப்படின்றாரு. என்ன இருதயம், என்ன இருதயம்! யாருங்க அவர்? ஆளுகை செய்கிறவருங்க, அவர் ஆளுகை செய்கிறவர். மனுஷனை படைச்சவர் சொல்றாரு, இப்போ நீ ஆளுகை செய்ப்பா. அல்லேலூயா. எல்லாவற்றையும், பூமி அனைத்தையும் நாம் ஆளுகை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மளை எதுவும் ஆளுகை செய்யாது பாருங்க, நம்மளை எதுவும் ஆளுகை செய்ய முடியாது. நம்ம இந்த அத்தாரிட்டியை கையில் எடுக்காமல் இருந்தோம், மற்றதெல்லாம் நம்மளை ஆளுகை செய்யும். பிரதர், என் லைஃப்பில் நோய் ஆளுகை செய்து, வியாதி ஆளுகை செய்து, தரித்திரம் ஆளுகை செய்து, பிசாசு ஆளுகை செய்து, பாவம் ஆளுகை செய்து அப்படின்னா நம்ம இன்னும் ஆளுகை செய்ய ஆரம்பிக்கல. பூமி அனைத்தையும் எல்லாவற்றையும் அவர் ஆளுகை செய்ய நம்ம கையில் அந்த அத்தாரிட்டியை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி பார்ப்போம், எல்லாத்தையும் படைக்கிறார்ல, எல்லாத்தையும் படைச்சிட்டு நல்லது நல்லதுன்னு கண்டாராம். தேவன் அது நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார். எல்லாத்தையும் பார்த்து நல்லது நல்லதுன்னு கண்டார்ல. நான் இன்னொன்று சொல்றேன், எல்லா நல்லதையும் படைச்சிட்டு அந்த நல்லது எல்லாத்தையும் நீ ஆளுப்பா அப்படின்றாரு. அல்லேலூயா. எல்லா நல்லதும் படைச்சிட்டேன், எல்லா நல்லதையும் மனிதர்கள் ஆளக்கடவர்கள். அல்லேலூயா. நான் சொல்லட்டுமா, உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நல்லது, நிறைய நல்லது தேவைன்றீங்கள, அந்த நல்லதெல்லாம் நீங்க ஆளுகை செய்கிறவர்கள். அந்த நல்லதெல்லாம் உங்க கண்ட்ரோல்ல இருக்குங்க. ஆளுகை என்னங்க, நீங்க அது கண்ட்ரோல்ல வச்சிருப்பீங்க, உங்க கண்ட்ரோல்ல இருக்கும். எல்லா நல்லது கடவுள் பார்த்து, இப்ப நான் பார்த்தா நல்லா இருக்குன்னு ஒன்று சொல்லுவேன், ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தெய்வம், அவங்க பார்த்து சொல்றாங்க இது நல்லதுன்னு பார்த்துட்டு இந்த மனுஷனை பார்த்து சொல்றாங்க. இதை பார்த்தாரு, இதெல்லாம் நல்லதுன்னு பார்த்துட்டு இந்த மனுஷனை பார்த்து ஆண்டுகொள். அல்லேலூயா. நீ ஆளுகை செய், நீ எடுத்துக்கோ, நீ ஆளுகை, நீ ரூல் பண்ண. என்னது ஆண்டவரே, எல்லா நல்லதையும் நான் ரூல் பண்ணணுமா? ஆமா, எல்லா நல்லதையும் நீ ஆளுகை செய். ஆளுகை என்பது, அதிகாரம் என்பது ஒரு ஆசீர்வாதம். ஆசீர்வாதம், ரூல் பண்றது ஆசீர்வாதம். இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவ உலகம் நம்ம ரூல், ஆண்டவர் கொடுத்த அத்தாரிட்டியை நம்ம எடுத்து ரூல் பண்ணாததுனால தான் இந்த உலகத்தில் பிசாசு எடுத்து ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அவனுடைய காரியங்களை. அவனாலேயே அவ்வளவு ரூல் பண்ண முடியுது. வியாதி, பாவம், சாபம் ஏதோ வச்சுக்கோங்க எல்லாத்தையும். அப்படின்னா என் தெய்வம் நல்லதெல்லாத்தையும் படைச்சிட்டு நீ நல்லதில் ஆளுகை செய்ப்பான்ட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன ஒரு தெய்வம் பாருங்க. அப்புறம் பார்க்குறோம், பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பெருகி, நீ பூத்து காய்த்து நீ பழுகி, நீ என்ன செய்யணும்னா கனி தரணும். கனி தந்து உன் நம்பர்ஸ், இங்கிலீஷில் எப்படி தெரியுமா இருக்கு, நம்ம தமிழில் பெருகி பெருகி பெருக்கும் அப்படின்னு படிச்சிடுறோம். ஆண்டவர் என்னமா சொல்றாரு, உன் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும்ப்பா. உங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகணும். உங்ககிட்ட இப்போ நம்ம நல்லது பார்த்தார்ல, நல்லதை படைச்சார்ல, அந்த நல்லதெல்லாம் உங்கள் லைஃப்பில் இன்க்ரீஸ் ஆகணும். ஒரு 5 இருக்கா, அது 10 மாறணும். நாளான்னைக்கு அது 15 மாறணும். அடுத்த நாள் அது 20 மாறணும். இதுதான் கடவுளுடைய ஆசை, இதுதான் கடவுளுடைய ஆசை. நீ பழுகணும், நீ பெருகணும். ஆண்டவரே, எந்த அளவுக்கு பெருகணும்? ஒரு லிமிட் இருக்கா அப்படின்னா, அவர் அடுத்த வசனம் படிங்களே, பூமியை நிரப்பி. அல்லேலூயா. அவர் லிமிட்டை பாருங்களேன். நீங்க பழுகணும், பெருகணும். எந்த அளவுக்கு நான் பெருகணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்டா, இந்த பூமியை நிரப்புற அளவுக்கு நீ பெருகுப்பா. அல்லேலூயா. அதுக்கு மேல இடம் இல்லை, அதுக்கு மேல இடம் இல்லை, பெருகிறதுக்கு லிமிட் இல்லை. உங்க பெருக்கம், உங்களுடைய ஆளுகை, பூமி அனைத்தையும் ஒரு ஆளுகை செய்ய சொன்ன தெய்வம் பூமி முழுவதும் உங்களை பெருக சொல்றாரு.
உங்கள் அத்தாரிட்டி பூமி முழுவதும் போகும். ஆமென். ஒரு மனுஷன் கடவுள் எனக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் பார்க்குற பார்வை மாறிடும், அவன் பேசுகிற பேச்சு மாறிடும், அவன் வாழ்கிற வாழ்க்கை மாறிடும். அவன் அப்படி திரும்பினா கூட ஒரு திமிராக தான் இருக்கும். என்னதான் ஆவிக்குரிய திமிரு, ஆவிக்குரிய அதிகாரம். எது மேலே திமிரு? மனுஷங்க மேலே திமிரு இல்லை, பிசாசின் கிரியைகள் மேலே திமிரு, பிசாசின் அதிகாரத்தின் மேலே திமிரு. இந்த அதிகாரத்துக்கு அந்த அதிகாரத்துக்கு சம்பந்தம் கிடையாது. இந்த அதிகாரம் அந்த அதிகாரத்தை அடக்கும். இங்க ஒரு அதிகாரம் இருக்கு தெரியுமா? மத்தேயு 10 கொடுத்தாருல அதிகாரம், மத்தேயு 28 சொன்னார்ல ஒரு அதிகாரம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம், எல்லா அதிகாரங்க, எல்லா அத்தாரிட்டி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா ஆதாம் இழந்தான், நான் கொடுத்த அத்தாரிட்டியை ஆதாம் இழந்தான். ஆனால் உனக்கு நான் எல்லா அத்தாரிட்டியும் நான் சம்பாதிச்சிட்டேன், எல்லா அதிகாரமும் சம்பாதிச்சிட்டேன். ஆகையால் நீங்கள் போங்கள், அல்ல அந்த அத்தாரிட்டியில் போங்கன்னாரு. அந்த அத்தாரிட்டியில் போங்க. நீ இழந்த அத்தாரிட்டியை உனக்காக நான் திரும்ப சம்பாதிச்சிட்டேன். அந்த அத்தாரிட்டியில் போங்க. சகல அதிகாரமுமா, 1-2 அதிகாரம் இல்லைங்க. வானத்திலும் அதிகாரம் இருக்கு, பூமியிலும் அதிகாரம் இருக்கு. இந்த அத்தாரிட்டியில் ஜீசஸை நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இந்த அத்தாரிட்டியில் இருக்கிற அத்தாரிட்டியை அவர் என்ன பண்ணார்? இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு, அந்த அத்தாரிட்டியில் ஆக்டிவேட் ஆனார். இன்னைக்கு சீஷர்களை பார்க்குறோம். ஒரு பிசாசு பிடித்த ஒரு மகனை கொண்டு வரும்போது அவருக்கு எந்த மட்டும் உங்களோட நான் போராடுவேன், அதை எடுங்களேன். மார்க்கு 9:18 அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கரிக்கிறது. அப்பொழுது அவன் நுரைத்தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமல் போயிற்று. இவங்க கிட்ட அத்தாரிட்டி கொடுத்துட்டார் ஆண்டவர். ஆனால் அந்த அத்தாரிட்டியை அவங்களால ஆக்டிவேட் பண்ண முடியல. இன்னைக்கு நம்மளும் அந்த நிலைமையில தான் இருக்கிறோம். அத்தாரிட்டி எல்லாம் இருக்குது, பிசாசுகளை துரத்துங்கன்னு சொல்லிட்டார், எல்லாம் செய்ய சொல்லிட்டார், அத்தாரிட்டி இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு லெவல் என்ன தெரியுமா? இன்றைக்கி ஒரு கிறிஸ்தவ உலகத்தில் அவங்களுக்கு இருக்கிற அத்தாரிட்டியை ஆண்டவருடைய பிள்ளைங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த அத்தாரிட்டியை ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தவங்க ஏசப்பா மாதிரி நிறைய அற்புத அடையாளங்கள் செய்கிறாங்க, அவங்க மேலே இருக்கிற சித்தத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கூட்டம் ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு கூட்டம் சீஷர்கள் மாதிரி என்ன தெரியுமா? அத்தாரிட்டிலாம் இருக்குதுன்னு தெரியுது, அத்தாரிட்டிலாம் இருக்குது, அந்த சத்தியம் தெரியுது. ஆனால் அந்த அத்தாரிட்டியில் ஆக்டிவேட் ஆகலை. அவங்க அந்த அத்தாரிட்டியில் அவங்க ஃபங்க்ஷன் ஆகலை, அந்த அத்தாரிட்டியை அவங்க யூஸ் பண்ணலை. இப்போ என் கையில் ஒரு 1 லட்சம் பணம் இருக்குங்க, அதை நான் எடுத்து யூஸ் பண்ணாதானங்க அது எனக்கு ஆசீர்வாதமாக மாறும். அதை எடுத்து நான் ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டாதானங்க அது ஆசீர்வாதமாக மாறும். அந்த பணம் சும்மா இருந்து என்னங்க பிரயோஜனம்? அதே மாதிரி தான் அத்தாரிட்டி சும்மா இருந்துச்சுன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. அத்தாரிட்டி சும்மா இருந்துச்சுன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. அந்த அத்தாரிட்டி எடுத்து நம்ம யூஸ் பண்ணணும். அதான் சொன்னார், மலையை பார்த்து பேசு அப்படின்னாரு. பேசுனா அது கடலில் போய் விழுந்துடும். நம்ம பேசுகிறதான் நம்ம வேலை. இந்த கடலில் விழ வைக்கிறது அத்தாரிட்டியோட பவரோட வேலை. அதுதான் நமக்கு தெரியணும். அந்த அதிகாரத்தை கொடுத்துட்டாரு. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உனக்கு கொடுக்குறேன். அவர் சொல்வார், அந்த 1 நல்லாயிருக்கும், 1ஆவது அதிகாரம் 26 சொல்லுவார், அவர்கள் ஆண்டு கொள்ளுவார்கள் அப்படின்னுவார். ஜீசஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஃபாதர் வந்து ஆண்டு கொள்ளுவார்கள். 28 இருக்கும், ஆள கடவீர்கள்னுவார். அத்தாரிட்டியில் ஃபங்க்ஷன் ஆகிறது நம்ம வேலை. ஏசப்பா செய்வாருங்க, ஏசப்பா கொடுப்பாருங்க. இல்லைங்க, அத்தாரிட்டியை கொடுத்துட்டாருங்க, அதிகாரத்தை கொடுத்துட்டாரு. இந்த அதிகாரத்தில் நம்ம என்ன செய்யணும்? ஃபங்க்ஷன் ஆகணும்.
இவங்க 3 பேரும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியார் பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க 3 பேரும் அவர்கள் ஆண்டு கொள்ளுவார்கள், அவங்கள படைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க மனுஷனை படைச்சிட்டு அவங்க என்னமா சொல்லுவாங்க, ஆண்டு கொள்ளுங்கள். அல்லேலூயா. அதை படிங்களேன், 28 படிங்க. நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை அல்லேலூயா. கீழ்ப்படுத்தி உங்க கண்ட்ரோல்ல இருக்குங்க எல்லாமே. எல்லா பிளெஸிங்ஸ், எல்லா ஆசீர்வாதங்கள், எல்லா நன்மைகள் எங்க இருக்குன்னா நம்ம கண்ட்ரோல்ல இருக்குங்க. அந்த அத்தாரிட்டியை கொடுத்திருக்கிறார். அவர் என்ன சொல்றான், அதுல ஆண்டு கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்படியே மார்க் 9 இங்க வருவோம் திரும்ப. அவர் சொல்றாரு, அவர்களால் கூடாமல் போயிற்று. ஏன்னா அந்த அத்தாரிட்டி அவங்களுக்கு தெரியல. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எது வரைக்கும் உங்களோடு இருப்பேன், எது வரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இந்த அத்தாரிட்டியில் ஃபங்க்ஷன் ஆகாதவங்களை பார்த்தா ஆண்டவருக்கு இப்படி தான் கோபம் வரும். நமக்கு என்ன ஆண்டவர் எதுவுமே கிடைக்கல, ஆண்டவர் எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஆண்டவரே. இப்போ உங்கள் புள்ள உங்ககிட்ட கேட்குது, பசிக்குதுப்பா, நான் ஏதாவது வாங்கி கொடுக்கப்பண்ணா, ஒரு 18 வயசு குழந்தைன்னா பரவாயில்ல பாருங்கள், நம்ம கூட்டு போய் வாங்கி கொடுப்போம். இல்லை நம்மளாம் கொஞ்சம் வளர்ந்துட்டோம்ல. ஆண்டவர் நம்ம அப்பா சிந்தாப்பா ஒரு 100 ரூபா 1000 ரூபா போய் சாப்பிடு அப்படின்னா கையில் பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவோம், நம்ம தான் அந்த பணத்தை கொண்டு போய் ஹோட்டலில் கொடுத்து வாங்கி சாப்பிடுவோம். ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டாரு. அத்தாரிட்டியில் நீ ஃபங்க்ஷன் ஆகுன்றாரு, அதை நான் பார்க்குறேன்றாரு. நம்ம கடவுள் நம்மளை ஒரு பொம்மையாக படைக்க விரும்பலைங்க. சுய சித்தத்தை கொடுத்து நீ செய், நான் பார்க்குறேன்றாரு. பிதா குமாரன் கிட்ட நீ எல்லாத்தையும் படைங்க அப்படின்னாரு. அவர் எல்லாம் படைச்சாரு, பிதா பார்த்து ரசிச்சாரு. குமாரன் என்ன பண்ணாருன்னா, அவர் மனுஷனை படைச்சி நீ எல்லாத்துக்கும் பேருவே. இதுதான் ஃபாதர் ஆர்ட் சொல்கிறேன். ஆண்டவர் என்ன சொல்ற, நீ செய்ப்பா, நீ செய், நான் பார்க்குறேன். சீஷர்கள்ட்ட அதனால தான் அவர் சொல்கிற என்ன தெரியுமா, நீங்கள் செய்யுங்க. 5 அப்போ 2 மீனுப்பா இருக்குதுன்னா நீங்கள் கொடுங்க, போஷிங்கன்னு சொன்னார். நீங்கள் செய்யுங்க. அவங்க அதை ஆசீர்வதிச்சிருந்தாலும் எனக்கு அது பெருகிருக்கும். அவங்களுக்கு இருந்த அத்தாரிட்டியை அவங்க அந்த டைமில் உணரலை. ஆண்டவர் என்னமா ட்ரெயின் பண்ணார், டிசைபிள்ஸை அத்தாரிட்டியில் ட்ரெயின் பண்ணார். உன்னால் முடியும், என்னால் முடியுது, அதனால் உன்னாலையும் முடியும், செஞ்சு காமிச்சு ட்ரெயின் பண்ணார். அந்த அத்தாரிட்டியில் எல்லாம் கேட்பாங்க, இவர் பேசுகிறது வேத பாரகரை போல் இல்லை அல்லவே, இவர் ரொம்ப அதிகாரம் உள்ளவராய் பேசுகிறாரு. ஏசப்பா பேசினாலே அத்தாரிட்டியில் தான் பேசினாருங்க. பாவத்தை மன்னிக்க உனக்கு அதிகாரம் கொடுத்தது யாருன்னு கேட்டாங்க. பாவத்தை மன்னிச்சாரா, அந்த அத்தாரிட்டி இருந்துச்சுங்க. அவர் சொன்னார், பாவத்தை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னாரு. அத்தாரிட்டி, அதை சொல்கிறேன். அதுதான் அத்தாரிட்டியில் வாழ்கிற வாழ்க்கைக்கும் அத்தாரிட்டியில் வச்சுக்கிட்டு ஆண்டவரே ஆண்டவரேன்னு கெஞ்சுறது இல்லை. அத்தாரிட்டி எடுத்து யூஸ் பண்ணணும். உங்ககிட்ட இருக்கிற ஒரு பொருளை யூஸ் பண்ணாமல் இருக்குதுங்க. டிவி இருக்குதுங்க, வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குங்க, வாஷிங் மிஷின் இருக்கு, எல்லாம் இருக்குதுங்க. அப்படியே இருக்கட்டுங்க, கவரை போட்டு வச்சிங்கன்னா யாருக்கு நஷ்டம்? வாஷிங் மிஷின்காரங்க கம்பெனிக்காரன் உங்களுக்கு டெலிவரி பண்ணி சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க, இந்த மாதிரிலாம் செஞ்சால் அது ஆக்டிவேட் ஆகணும்னு. அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தா துணியை உட்காந்து கையில் தான் துவைச்சிக்கிட்டு, ஏசப்பா துணியை துவைக்க விட்டுட்டீங்களே ஏசப்பா, என்ன ஏசப்பா? ஆண்டு சொல்ல, போய் சுவிட்சை போடு, ஆன் பண்ணு, வாஷிங் மிஷின் இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, எல்லாம் இருக்குது. என்ன நம்ம யூஸ் பண்ண தெரியணும். அதான் சொல்ல, அத்தாரிட்டியை யூஸ் பண்ணுங்க. அதிகாரத்தை சொன்னார், அதிகாரம் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறேன். எல்லா அதிகாரமும் இன்னைக்கு நமக்குள்ளே இருக்குது. அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்குள்ளே இருக்குது. ஆமென்றும் ஆமேன் என்று இருக்குது. எல்லாமே சைன் பண்ணி வச்சிருக்கிறார், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அப்போ இங்கே பாருங்கள், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அங்கே பாருங்களேன், இப்போ ஒன்று பார்த்தோம், அத்தாரிட்டியில் ஆக்டிவேட் ஆகிறது ஜீசஸை பார்த்தோம். 2வது ஒருத்தவங்க பார்த்தோம், அவங்க அத்தாரிட்டி இருக்குது ஆனால் ஆக்டிவேட் அவங்க பண்ணாமல் இருக்கிறாங்க. ஏன்னா பயம். அதான் சொல்கிறார், ஏன் விசுவாசம் இல்லாமல் இருக்க? அவன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் அத்தாரிட்டியை
ஆக்டிவேட் பண்ணுறதுனா தெரியுமா, அதுக்கு இன்ஜின் ஆயில் போடுறதுனா தெரியுமா, விசுவாசம். பயந்தீங்க. யாருக்காவது போய் ஜெபம் பண்ண போகிறீங்க. ஒருத்தங்கன்னா எங்கள் வீட்டுக்கு கீழே பக்கத்து வீட்டில் 88 வயசு, ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. அவங்கள வந்து பார்த்துட்டு இவங்க செத்துருவாங்கன்னு சொல்லிட்டாங்க. சொல்லிவிட்டு ஹாஸ்பிட்டல்லாம் கூப்பிட்டு போகல, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் செத்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் போயிடுச்சு. நானும் என் ஒய்ஃபும் பார்த்தோம், என்ன ஆம்புலன்ஸ் வந்து போகுது. நேராக அவங்க வீட்டுக்கு போனோம். அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க. நாங்கள் போய் கேட்டோம். அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி போயிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இறந்துருவார். அப்படியா அப்படின்ட்டு. அவங்க என்ன சொன்னாங்க, டீ குடிக்கிறீங்களா? ஆமாம், டீ குடிக்கிறோம். டீயை போட்டு எடுத்துகிட்டு வாங்க. நான் அவங்கள அனுப்பிச்சிட்டோம். அவங்க போயிட்டாங்க. அவங்க போன மாதம் வந்திருந்தாங்க கூட. அவங்க போங்க சிஸ்டர் அப்படின்னு டீ போட அமுச்சு விட்டுட்டு நானும் என் மனைவி அவர்கிட்ட போனோம். அவர் காதலையும் கேட்குறதுல ஒன்றுமே இல்லை, ரொம்ப வயசானார். ஐயா, ஏசப்பா அவங்கள சுகமாக்க முடியும், ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளுங்க, ஏசப்பா உங்களை நேசிக்கிறாரு, ஏசப்பா ஒரு உண்மையான கடவுள், அவர் இருதயத்தில் ஏற்று எங்களெல்லாம் அந்த ஆத்மா நரகத்துக்கு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அப்படியே படுத்தே கிடந்தார். அந்த அம்மா டீ போட்டு கொண்டு வந்தாங்க. டீயை குடித்தோம். அந்த அம்மா சொன்னாங்க, எங்கள் வீட்டில் வந்து யாருமே டீ குடிக்கிறது இல்லை, ஏன்னா அவர் சாக பழக்க கிடைக்கிறாருல, அவங்க வீட்டில் எதுவுமே நீங்கள் குடித்தது ரொம்ப சந்தோஷம். நாங்கள் உடனே திரும்ப சர்க்கரை கம்மியாக இருக்கம்மா, போய் போட்டு வாங்கன்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சி விட்டு, ஏன்னா சொல்லும் போது அவங்க டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது இல்லையா. திரும்ப வர எழுப்பி உட்கார வச்சாச்சு. உட்கார வச்சு, ஏசப்பா தான் கடவுள், சொல்லுங்கள் ஏசப்பா என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, ஏதோ ஒரு வார்த்தை சொல்ல வச்சிடலாமேன்னு போராடிக்கிட்டு இருக்கோம். அந்த மனுஷன் வாயை திறந்து பேசுகிறார். நம்ம சொல்கிறாரு, இவர் ஒரு பேக்கரி வச்சுருந்தாராம். அந்த பேக்கரி இவர் வச்சுருந்தப்ப அந்த மனுஷன் பேசுகிறாரு பாருங்க, நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். கொஞ்சமாக பேசுகிறாரு. அப்போ ஏசப்பாவை பற்றி எனக்கு சொன்னாங்க, நான் ஜெபம் பண்ணாங்க எனக்கு அப்படின்றாங்க. யாரோ ஒருத்தவங்க போட்ட விதை. நாங்கள் போய் அந்த விதையை முடிச்சு வைக்கிறோம். ஆமாம், அந்த ஏசப்பா தான் நாங்களும் இன்றைக்கி சொல்ல வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்தோங்க. மறுநாள் அவங்க ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, சாக பழைக்க கடந்தவர் மறுநாள் ஏஞ்சி நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் போய் பாத்ரூம் அவரே போகிறாரு, அவரே மோஷன் போகிறாரு. இவங்க அள்ளி போட்டுட்டு இருந்தாங்க, எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டு இருந்தாங்க. ஆண்டவரை பற்றி சொல்லிட்டோமா, என்னன்னா ஐயோ ஆம்புலன்ஸே வந்துட்டு போயிடுச்சு. அவங்களே சொல்லிட்டாங்க, வயசு 88, இதெல்லாம் நிற்கும், இதெல்லாம் ஒரு அத்தாரிட்டி நம்ம முன்னாடி நிற்கும். நம்ம என்ன பாரு, உனக்கு இங்கே வேலை, எனக்குள்ளே இருக்கிற அத்தாரிட்டி பெருசு. எல்லாம் மரணத்தின் அதிகாரத்தை விட மரணத்தின் கூர் எங்கே, உன் மரணமே உன் ஜெயம் எங்கே. உன்னை மிதிச்சிட்டாரு, உன்னை சாகடிச்சிட்டாரு, வியாதியெல்லாம் மிதிச்சு குறவலையை நெரிச்சிட்டாரு, எல்லா தரித்திரத்தை தலையை நசுக்கிட்டாரு, சாகடிச்சிட்டாரு சிலுவையில், சாகடிச்சிட்டாரு. செத்து போன மனுஷனுக்கு பயப்படுவீங்களா யாராவது? செத்து போன பாடி ஒன்று கிடக்குதுங்க, ஐயோ அவன் ஏஞ்சி வந்து அடிச்சிருவானான்னு பயப்படுவீங்களா? பயப்பட மாட்டீங்களா யாராவது? யாரும் பயப்பட மாட்டீங்களா? செத்து போன பாம்பு கிடக்குதுங்க, ஓ செத்து போன பாம்பு ஏஞ்சி கடிச்சிடும். அந்த மாதிரி தான் வியாதியையும் சாபத்தை பாவத்தை பிசாசின் கிரியைகளை நம்ம பார்க்கணும். அப்படி தான் பார்க்கணும். நம்ம பார்வை மாறிச்சினாலே நம்ம வாழ்க்கை மாறிடும். நம்ம எப்படி பார்க்குறோன்றதான் விஷயம். ஒரு நாடே கோலியாத்தை பார்த்து பயந்துச்சு. ஒரு நாட்டின் இராணுவ வீரர்கள் எத்தனை ஆயிரமோ எத்தனை லட்சங்களோ அத்தனை பேரும் ஒருத்தவனை பார்த்து பயப்படுறாங்க. ஒருத்தவன் போயிட்டு அவனை பார்த்து பயப்படாமல் நிற்கிறான், சின்ன பையன். ஏன்னா அவன் இவனை விட ஒரு பெரியவரை பார்த்துட்டான் லைஃப்பில். அல்லேலூயா. கோலியாத்தை பெருசா ஏன் இவங்க பார்த்துட்டு இருக்காங்கன்னா, கோலியாத்தை விட பெரியவர் ஒரு இருக்கிறார்ல, அவரை இவர் லைஃப்பில் பார்க்காம இருக்கிறாங்க. ஆனால் தாவீதுக்கு என்ன தெரியுமா, கோலியாத்தை நீ என்ன 10 அடி இருந்தானா 100 அடினா, என் தெய்வம் அதை விட பெரியவர். அவரை பார்த்துட்டாரு தாவீது. அவர் கோலியாத்தை விடவே பெரிய கடவுளை பார்த்துட்டேன், இது என்னப்பா அப்படின்னாரு. முடிஞ்சுது அவன் கதை. உங்க பிரச்சனை என்னமா செய்யும், உங்க போராட்டம், உங்ககிட்ட இருக்கிற வியாதி, அது என்னமோ ஏதோ உங்களுக்கு தெரியும், அது என்னமா செய்யும், அது என்னமா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் தன்னை பெருசாக காட்ட பார்த்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா பிசாசோட நேச்சர் அது. பிசாசு எப்பவுமே தன்னை பெருசாக காட்டாதான் ஆசைப்படுவான். பெருமை பிடிச்சவன் அவன் என்னத்துக்கு தன்னை பெருசா, காலு லைட்டாக வலிக்குது, என்ன இருக்கும், ஒரு அந்த நோயாக இருக்குமா,
இங்கே லைட்டாக இருக்குது, ஒருவேளை ஹார்ட்டாக அப்படியே உங்களை என்னென்ன செய்யணுமோ. என்னடா அது நைட்டு தூக்கம் வரல, வேறு ஏதாவது அந்த வியாதி இருக்குமோ, அவன் என்ன செய்வானா எல்லாத்தையும் பெருசாக காட்டாது. நம்ம என்ன பண்ணியிருந்தோம், நம்ம தெய்வத்தை பெருசாக பார்க்க ஆரம்பிச்சிடணும். அந்த தெய்வத்தை பெருசாக பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும், எறும்பு மாதிரி சின்ன நசுக்கிட்டு போயிடுவீங்க, ஒரே நசுக்கு தான். இன்னொன்று நான் சொன்ன பார்த்தீங்களா, டெட் பாடி மாதிரி தான் பார்க்கணும் உங்கள் பிரச்சனை எல்லாத்தையும். செத்து போச்சு, அதெல்லாம் சிலுவையிலே செத்துது. சிலுவையில் அவர் என்ன பண்ணாராம், ஏசப்பா சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்டாருங்க. ஆனால் பவுல் எழுதுறாரு, இவர் பார்த்தா இவர் கையில் ஆணி அடிக்கிற மாதிரி இருக்குல்ல, இவர் என்னப்பா அவர் சிலுவையில் எல்லாவற்றையும் ஆணி அடித்து வெற்றி சிறந்தாரா. அல்லேலூயா. இவர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுல, எல்லாவற்றையும் அவர் சிலுவையில் ஆணி அடித்தார். எல்லா பாவம் சாபம் பிசாசு எல்லாத்தையும் தூக்கி ஒரே அடி அடித்தார். அடித்து அந்த ஜெயத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இன்றைக்கி நம்ம பார்க்கணும், பார்த்ததெல்லாம் ஒரு வியாதி அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வச்சுக்கோங்களேன். ஏன் வியாதி, நீ செத்து போன வியாதி. ஒரு பாவத்தின் கிரியை பாவம், நீ செத்து போன பாவம். உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் வச்சுக்கோங்க, நீ செத்து போனது, உனக்கு நான் பயப்பட மாட்டேன். ஏசாப்பா உன் தலையை நசுக்கிட்டாரு, உன் குறவழியை மிதிச்சிட்டாரு, நீ ஒரு டெட் பாடி, நான் உனக்கு பயப்பட மாட்டேன் அப்படின்ற தைரியம். இதுதான் அத்தாரிட்டின்னு நான் சொல்ல வரேன். இந்த தைரியம்தான் தில்லா நிற்கணும் பாருங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில் தைரியமாக நிற்கணும். இந்த இதில் போனாங்க பாருங்க, போட்டில், அது எடுங்க மார்க் 4:37. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாய் இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார். பார்த்தீங்களா, இந்த கேஸ் நம்ம கொஞ்சம் இருக்கும். அதாவது நம்ம கவலைப்படுறது இல்லாமல் ஆண்டவருக்கு கவலை இல்லையா, அவர் எங்கே கவலைப்படணும். ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு, இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஏய், நீ கவலைப்படுறதுனால நான் கவலைப்பட்டு இருக்க மாட்டேன். கவலைப்படுறதுனால ஒரு சரீரத்தில் ஒரு முளத்தை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாதுன்னு தெளிவாக சொல்லிட்டாரு. இவங்க என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு கவலை இல்லையா. இன்றைக்கி தான் நிறைய பேர் ஜெபம் அப்படி தான், கடைசி வரைக்கும் நல்லதாகவே நடந்துக்கிறதுக்கு பேச நீங்கள் ரோபோவாக பிறந்துட்டு போயிருக்க வேண்டியது தானே. ரோபோவுக்கு ஒன்றுமே தெரியாது, சார்ஜ் போட்டு கீ பண்ணி கொடுத்தா கீ விட்டா போயிட்டே இருக்கும். குறைவுபடுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரலாம், ஆனால் நீங்கள் குறைவுபட மாட்டீங்க. கொஞ்சம் அப்படி பயம் பொருத்தம் உங்களை, அது வந்து அதாவது அப்படி அது செஞ்சு இப்படி பார்க்கணும். நீங்கள் அப்படியே சீயோன் பர்வதம் அப்படி நிற்கணும். அதை பார்க்க, என்னடா இவன் மலை மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கிறான், அசைய மாட்டேங்கிறான், என்னென்னமோ பண்ணி பார்க்குறோம். ஏன்னா இது கட்டப்பட்டது கற்பாறையின் மேல் கட்டப்பட்டது. அல்லேலூயா. பெரும் வெள்ளம் வந்தாலும் பெருங்காற்று அடித்தாலும் அது சேதமாகாது, சேதமாகாது. வந்து எவ்வளோ வேகமாக அடி, எனது கண்மலையின் மேலே கட்டப்பட்டுடுச்சுல, ஒன்றும் ஆகாது. எவ்வளோ வந்து அடி இடி, ஆனால் மணல் மேலே கட்டப்பட்டிருந்துச்சு, அவ்வளோதான். நம்ம எதில், ஆண்டவருடைய வார்த்தையின் மேலே, அவர் மேலே நம்ம கட்டப்பட்டவர்களாக இருக்கணும். அப்படியே வாங்க, கீழே வாங்க. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே அமைதலா இரு என்றார். நாங்கள் அதட்டியா, அதட்டுறாரு. இந்த அத்தாரிட்டிக்குன்னு ஒரு பவர் இருக்குங்க. இந்த உலகத்தில் இருக்கிறவங்க அதை தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்கங்க. இந்த உலகம் அதை தெரிஞ்சு வச்சிருக்கு, ஆனால் ஆண்டவர் பிள்ளைங்களுக்கு அது தெரிலங்க. அதுதாங்க பிரச்சனை, அதான் பிரச்சனை. அவர் என்ன பண்ணாராம், அதட்டினாராம் காற்றையும் கடலையும் பார்த்து, இறையாதே அமைதலாரு, இறையாத அமைதலாரு அப்படியா சொன்னாரு. காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே அமைதலா இரு அதட்டினாரு. நிறைய இடத்துல பார்க்கும், கட்டளை இட்டார் அப்படின்னு இருக்கும். ஜுரம் நீங்கும்படி பேதுரு மாமிக்கு கட்டளை இட்டார். கட்டளை இட்டு பழகும். வாழ்க்கையில் முன்னாடி இருக்கிற பிரச்சனையை பார்த்து என்னமா சொல்லணும், ஏ வியாதி, இது தேவனுடைய ஆலயம், என் சரீரத்தில் இருக்க, இந்த சரீரத்தில் இருக்கிற உனக்கு அதிகாரம் இல்லை, வெளியே போ அப்படின்னு சொல்லுங்க, போகும். அவர் ஏசப்பா சொன்னார் போகுங்க. அவர் என்னமா சொல்லிட்டாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிறதையும் செய்வான், அதுக்கு மேலேயும் பெரிதான காரியங்களையும் செய்வான்ட்டார். அதான் நான் சொன்னேன், நம்ம எப்பயுமே என்ன நினைப்போம், என்னை விட என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் தான் நம்ம நினைப்போம்ல.
நான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேங்க, அது என் புள்ள அதை விட ஒரு நல்ல வாழ்க்கை வாழணுங்க அப்படின்னு தானே ஆசைப்படுவோம். நம்மக்கிட்ட ஒரு டேலண்ட் இருக்கும், நாளைக்கு அந்த பிள்ளைகிட்ட ஒரு டேலண்ட் நினைப்போம், என்கிட்ட இருந்த டேலண்ட்டை விட நான் ஷைன் ஆனதை விட என் புள்ள நல்லா ஷைன் ஆகணும். இதுதான் தகப்பனுடைய உள்ளம். அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா, நான் செஞ்சதை விட நீ நல்லா செய்ப்பா. எங்க ஆளுக்கு செஞ்சுக்கிட்டு இருந்த கடவுள் மனுஷனை படித்து என்னங்க புரிஞ்சிக்கவே முடியலங்க. இந்த அன்பை புரிஞ்சிக்கவே முடியல. யாருங்க சொல்லுவா? யார் சொல்லுவா நீ ஆளுகை செய்ப்பா? இதை கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? கடவுள் ஆளுகை செஞ்சிட்டு இருக்கிறாருங்க, மனுஷன்ட்டு கொடுக்குறாருங்க, நீ ஆளுகை செய். உங்கள் வாழ்க்கை இருக்கிற எல்லா காரியங்களை பார்த்து செய்யுங்க. கெட்டதெல்லாம் வெளியே போகுன்னு சொல்கிறீங்களா, அதே மாதிரி தான் ஆசீர்வாதம் நான் கட்டளை கொடுக்குற அதிகாரம் எனக்கு ஏசப்பா கொடுத்துருக்கிறாரு. நீ வா, என் வாழ்க்கையில் வா. பணம் என் வாழ்க்கையில் வா, சுகம் என் வாழ்க்கையில் வா. ஏஞ்சல்ஸ் எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, என் வாழ்க்கையில் வாங்க, எனக்குரியதை நீங்கள் செய்யுங்க. அத்தாரிட்டியில் பேசுங்க, அதிகாரத்தில் பேசுங்க, அதிகாரத்தில் வாழுங்க. அந்த அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 100க்கு அதிபதி சொன்னார்ல, நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவனாக இருந்து ஒருத்தவனை போனால் வானா வரான். அதனால் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், அந்த வார்த்தை போகும். அந்த அதிகாரத்தில் தான் நான் வாழ சொல்கிறேன். இவர் என்ன செஞ்சார் பாருங்க. அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அல்லேலூயா. சொன்ன உடனே நின்றுடுச்சிங்க. நம்ம சொன்னாலும் நிற்குங்க. உங்களுக்கு எதிராக இருக்கிறது பேசின உடனே மாறாத மாதிரி இருக்கலாம், ஆனால் பேசுகிறத மட்டும் நிப்பாட்டிடாதீங்க. உங்கள் பேசிக்கிட்டே அத்தாரிட்டியை யூஸ் பண்ணுங்க. உங்கள் அத்தாரிட்டி இருக்குது, அது ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். எவ்வளோ கஷ்டப்பட்டு கொடுத்தாரு, எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணார். ஏனுமா என் அத்தாரிட்டியில் நீ ஆதாம் இழந்துட்டான். நீங்கள் எல்லாரும் என் பிள்ளைங்க இழந்துடக்கூடாது, அதுக்காக அந்த அத்தாரிட்டி நமக்கு திரும்ப மீட்டு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் படிங்க. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். சொன்னாரு, ஏன்பா இப்படி பயந்துட்ட? நான் கூட இருக்கிறேன். நீ சொல்ற நாங்கள் மடிந்து போகிறோம், உன்னை சாக விட்டுருவனா? ஏன் இப்படி பயந்துட்ட? கடல் முழுகுதுன்னு, போட்டு முழுகுதுன்னு சொல்லு, பயமா இருக்குதுன்னு சொல்லு. ஆனால் எக்ஸ்ட்ரீம்ல வெள்ளாம பண்ணிட்டாங்க. சில பேருக்கு பயம், நான் செத்துருவேனா, நான் மரித்து போயிடுவேனா, இந்த வியாதி எனக்கு கொண்டுடுமா? அதான் சொன்னார். ஏன் பயப்படாத. ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, நீங்கள் அத்தாரிட்டியை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணல, இந்த உலகத்தில் இருக்கிற கடல், காற்று, காக்கா கூட உங்களை பயம்புறுத்தும். எறும்பு, கருப்பாம்பூச்சி கூட உங்களை பயம்புறுத்தும். சின்ன சவுண்டு கூட பயம்புறுத்தும். அத்தாரிட்டியில் எடுத்தீங்க, உங்களுக்கு எல்லாம் அது பயப்படுறத பார்ப்பீங்க. அது எல்லாம் பயப்படும், உங்களை பார்த்து அது பயப்படும். ஒரு முடிவு பண்ணிவிடுங்க. இனிமேல் பயந்துக்கிட்டு இருக்க போகிறீங்களா, எல்லாத்தையும் நீங்கள் பயம்புறுத்த போகிறீங்களா? நம்மளை எதெல்லாம் பயம்புறுத்த வருதோ அதை நம்ம பயம்புறுத்தணும். பிசாசு வந்துச்சுங்க, ஏசப்பாவை பார்த்தோம், ஐயோ தேவகுமாரனே, எங்கள் நாட்கள் வருவதற்கு முன்னாடியே வந்துட்டீங்களே அப்படின்னு பயந்துச்சு, கத்துச்சு. இது எல்லாத்தையும் அத்தாரிட்டியில் வாழாதவங்களை பார்த்து பயம் புத்திக்கிட்டு இருக்குது சாத்தான். எல்லாத்தையும் பயம்புறுத்துது, எல்லாம் பயந்துட்டு இருக்காங்க. இங்க ஒருத்தரை பார்க்குது, அத்தாரிட்டியில் வராரு. அதுக்குள்ள இருந்த அத்தாரிட்டி காணாம போச்சு, பயந்துடுச்சு. அதுதான் பிலிப்பியர் 2:14 நினைக்கிறேன். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தரல. அப்படின்னா எல்லா நாமத்துக்கு மேல ஒரு அத்தாரிட்டி, எல்லா அத்தாரிட்டி. மத்திய 28 பார்த்தோம் பார்த்தீங்களா, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம், எல்லாவற்றுக்கும் மேல் அவர் இருக்கிறாருங்க. அவர் எல்லாவற்றுக்கும் கீழே அவர் தாழ்த்தினாராம். பிதாவாகிய தெய்வம் பார்த்தாரு, எல்லாவற்றுக்கும் கீழே உங்களை தாழ்த்திட்டீங்களா, நான் உங்களை தூக்கி எல்லாவற்றுக்கும் மேலே வைக்கிறேன் அப்படின்னு வச்சாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அத்தாரிட்டி பெருமையை காட்டாதுங்க, பெருமையாக இருக்காது. இந்த அத்தாரிட்டி தன்னை தாழ்த்தும்.
தேவனுடைய அதிகாரத்தில் வாழ்கிறவன் என்ன தெரியுமா, பிசாசின் ராஜ்யத்துக்கிட்ட தான் திமிரா இருப்பான். ஆடா ஆண்டோடைய பிள்ளைகள்கிட்ட தேவனுடைய ராஜ்யத்தில் தன்னை ரொம்ப தாழ்த்துக்கிறவனாக இருப்பான். ஏசப்பா அப்படி தான் தன்னை தாழ்த்தினா, எல்லாவற்றுக்கும் கீழே அவரை தாழ்த்தினாராம். அதனால் பிதாவாகிய தெய்வம் எல்லாவற்றுக்கும் மேலே அவரை உயர்த்தினாரா. நான் சொல்கிறேன், எந்த அளவுக்கு நீங்கள் உங்களை தாழ்த்துறீங்களோ அந்த அளவுக்கு உயர்த்தப்படுவீர்கள். யாராலனா கடவுளால் உயர்த்தப்படுவீர்கள், எந்த மனுஷனாலையும் இல்லைங்க. எந்த மனுஷன் நம்மளை உயர்த்துறது இல்லைங்க, கடவுள் உயர்த்துறது. இந்த உலகத்தில் இப்போ எலெக்ஷன் நடக்குது, சில பேருக்கு சீட்டு கொடுக்குறாங்க, எம்எல்ஏ சீட்டு, எம்பி சீட்டு, ராஜ்யசபா சீட்டு. மனுஷனை உயர்த்திக்கிறாங்க. அதுக்கே ஆஹா ஓகுன்றிருக்குல்ல. கடவுள், அண்ட சராசரங்களை படைத்த கடவுள் ஒரு தேவ பிள்ளையை உயர்த்தினான். நம்ம பார்த்தோம் போன வாரம், வம்சமான கண்கள் யாவும் பார்க்கும். ஒரு கிரிக்கெட்டில் ஃபுட்பாலில் ஃபேமஸாக இருக்கிறவன அந்த உலகம் பார்க்குதில்லங்க, முழு உலகம் பார்க்குதில்ல, எல்லாம் பார்க்குதில்ல. அதை விட ஆண்டவருக்காய் தன்னை விற்று போட்டவனை உயர்த்தும் போது இந்த உலகம் அவனை பார்க்கும். திரும்ப அந்த இடத்துக்கு வந்துருங்க. நீர் ஏதாயிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். 24 உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் விசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். நல்லா கவனிங்க, இது எந்த ரெல்ம் தெரியுமா? அத்தாரிட்டியே இல்லாத ரெல்ம். ஏதாவது செய்ய மாட்டீங்களா? ஏசப்பா ஏதாவது கொடுக்க மாட்டீங்களா? அழுது கண்ணீர் விட்டு கதறி, ஏசப்பா கொடுங்க ஏசப்பா ஏதாவது. இந்த பிச்சைக்காரங்க கேட்பாங்க, அம்மா சாமி ஏதாவது போடுமா, புண்ணியவதி ஏதாவது கொண்டு வந்து போடுவான்னு பிச்சைக்காரங்க கேட்பாங்களே. நம்ம பிள்ளைங்க அந்த மாதிரி காலையில் நம்மக்கிட்ட ஏஞ்சி, அம்மா சாமி, அம்மா தோசை சுட்டு கொடுமா, அம்மா பசிக்குதுமா, அம்மா ஏதாவது போடுமா அப்படின்னு கேட்டால் என்ன கோவம் வரும் நமக்கு. ஏண்டா பிச்சைக்காரன் மாதிரி கேட்குற, அத்தாரிட்டியில் கேள்டா, உரிமையாக கேள்டா, நான் உனக்கு அம்மாடா, என்கிட்ட வந்து பிச்சை கேட்டுட்ருக்க. சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? அப்போ பொல்லாத தகப்பன்மார் நம்மளே அப்படி இருக்கிறோன்னா அவர் எப்படிப்பட்டவர்? அந்த தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வம்? அந்த தெய்வத்துக்கிட்ட போய் ஏதாயிலும் செய்யுங்கப்பா, கண்ணீர் விட்டு கழுது, அப்பா ஏதாவது கொடுங்கப்பா இல்லை. இந்த ரெல்ம் என்ன தெரியுமா? அதிகாரமே இல்லாதது. அங்கே நிறைய பேர் ஜெபம், அப்பா மனம் இறங்க மாட்டீரோ. நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த ப்ரேயர்லாம் தேசங்களுக்காக ஜெபம் பண்ணலாம், ரட்சிக்கப்படாதவங்களுக்காக கண்டிப்பாக ஜெபம் பண்ணலாம், மற்ற ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணலாம். ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நமக்கு ஆண்டவர் ஆல்ரெடி கொடுத்ததுக்காக கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணாதீங்க. ஆசீர்வாதத்துக்காக கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணாதீங்க. அதெல்லாம் நாம் சுதந்திரிக்க வேண்டியது, அனுபவிக்க வேண்டியது. அதெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டாரு. யாருக்காவது ஒருத்தவங்க ஜெபம் பண்ண சொல்கிறாங்க, ஏதாவது ஒரு குடும்பத்துக்கு ஜெபம் பண்ண சொல்கிறாங்களா, உபவாசம் இருந்து கூட ஜெபம் பண்ணுங்க, தப்பே இல்லை. ஏன்னா ஒருவருக்குற ஜெபம் பண்ணுங்கள் வசனம் இருக்குது. ஆனால் காலம் முழுக்க நானும் என் மனைவிக்கும் என் பிள்ளைகளுக்குமே ஜெபம் பண்ணி வாழ்கிற வாழ்க்கைக்கு நம்ம அழைக்கப்படலை. என் வாழ்க்கை ஐயா, என் வாழ்க்கை, என் எதிர்காலம், அதையே நினச்சிக்கிட்டு இருக்க வாழ நம்ம அழைக்கப்பட்டவர்கள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்களின் எதிர்காலத்தை மாற்றக்கூடியவர்கள் நாம். அந்த மாதிரி யோசிக்கணும். நம்மளையே யோசிச்சு வாழக்கூடாது. இந்த அத்தாரிட்டி இல்லைன்னா அழுகிறார், சத்தமிட்டு கதறுகிறாருங்க, சத்தமிட்டு அவர் அழுகிறார். அந்த அதிகாரம் இல்லாதவன் நிலைமை அது, ப்ரேயர் லைஃப் அதுதான். இந்த அத்தாரிட்டியை பெற்றவங்க பாருங்கள், அதை நம்ப மாட்டேங்கிறாங்க, ஆக்டிவேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்க நிலைமை என்னன்னா, அவங்களால எதுவுமே செய்ய முடியல. ஆனால் ஜீசஸ் அந்த அதிகாரத்தில் ஆக்டிவேட் ஆனார். ஆஃப்டர் கிராஸ்க்கு அப்புறம் பார்க்குறோம், எல்லா டிசைபிள்ஸும் அந்த அத்தாரிட்டியில் ஆக்டிவேட் ஆனாங்க.
அந்த அத்தாரிட்டி எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க, சக்ஸஸை பார்த்தாங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்குள்ளே இருக்கிற அதிகாரத்தை எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஹல்லேலூயா. எஸ்தரை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன். எஸ்தரை எடுங்க, 4வது அதிகாரம். யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவினிடத்தில் பிரவேசித்தால் புருஷரானாலும் ஸ்திரீயானாலும் சரி, அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா பொற்செங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறாத சட்டம் உண்டு. இது ராஜாவின் சகல ஊழியக்காரருக்கும் ராஜாவினுடைய நாடுகளில் உள்ள சகல ஜனங்களுக்கும் தெரியும். நான் இந்த 30 நாள் அளவும் ராஜாவினிடத்தில் வரவழைக்கப்படவில்லை என்று சொல்ல சொன்னாள். பாருங்க, எஸ்தருக்கு ராஜாத்தி அவங்க அந்த அதிகாரம் தெரியலங்க, அத்தாரிட்டி தெரியல. அத்தாரிட்டி தெரியாத வரைக்கும் மொர்தெகாய் சொல்கிறத கேட்டு நடந்து வந்தால், மொர்தெகாய் சொல்கிறத கேட்டு நடந்து வந்தால்னு வசனம் இருக்கும். ராஜாத்திங்க அத்தாரிட்டி தெரியல. தனது கணவர் எந்த அளவுக்கு நேசிக்கிறார் என்றதும் தெரியல. இதுதான் இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கிற பிரச்சனை. ஆண்டவர் நம்மளை ராஜாவும் ராஜாத்தியுமா மாற்றிட்டாரு. இன்னும் நம்ம ஆண்டவரை குறித்த அறிவு இல்லை. இந்த அம்மா என்ன சொல்லுது, நான் அங்கே போனால் சாவேன்னு சொல்கிறாங்க, நான் அதை மீறி உள்ளே போனால் நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு அதான் சொல்லுவார், இந்த காலத்துக்கு தான் அந்த ராஜ மேன்மை உனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, ஒரு அத்தாரிட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. நான் சொல்கிறேன், உங்களுக்குள்ள ஒரு அத்தாரிட்டி இருக்குல்ல, அந்த அத்தாரிட்டி உங்களை மட்டும் வாழ வைக்கிறது இல்லை, தேசங்களை வாழ வைக்கும், நீங்கள் இருக்கிற நாட்டையே வாழ வைக்கும். அதுக்கு தான் அந்த அத்தாரிட்டி கொடுத்துருக்கு. அன்னைக்கு எஸ்தருக்கு தெரியல. ஆனால் நல்லா பாருங்கள், அந்த அத்தாரிட்டி தெரியாத வரைக்கும் அவங்க மொர்தெகாய் சொல்கிறத கேட்டு நடந்து வந்தாங்க. இந்த வார்த்தை சொன்னதுக்கப்புறம் அவங்க என்ன செய்வாங்கன்னா, படிங்களேன். இப்பொழுது எஸ்தர் மொர்தெகாய்க்கு மறுபடியும் சொல்ல சொன்னது, நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். இங்கே பாருங்கள், அத்தாரிட்டி கையில் எடுத்துட்டாங்கல்ல, எடுத்த உடனே என்னம்மா பண்ணுறாங்க, இது நாள் வரைக்கும் மொர்தெகாய் இவங்களுக்கு ஆலோசனை சொல்லிகிட்டு இருக்கிறாரு, மொர்தெகாய் இவங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த அம்மா மொர்தெகாய் யாருக்கு கீழே இருக்கிறாங்கன்னா அந்த அத்தாரிட்டி, இவங்க தான் மொர்தெகாயோட ஹையர் அத்தாரிட்டியில் இவங்க இருக்கிறாங்க. இந்த அத்தாரிட்டியை கையில் எடுத்தாங்க பாருங்கள், என்னம்மா சொல்கிறாங்க, அது நாள் வரைக்கும் இவரை கைட் பண்ண மொர்தெகாய்க்கு இவங்களுக்கு ஆணை போடுறாங்க, நீங்கள் போய் இதை செய்யுங்க. ஹல்லேலூயா. பிரியமா, நான் சொல்கிறேன், அந்த அத்தாரிட்டி நீங்கள் கையில் எடுக்கும் போது அங்கே பாருங்க, என்ன பண்ணாங்க, எஸ்தரம்மா மொர்தெகாய்க்கு கட்டளை கொடுக்குறலாம் மாறிட்டாங்க. இன்னொன்று நான் சொல்கிறேன், அவங்க சொன்னாங்க, நான் போனால் சாகவே சாவன்னாங்க தெரியுமா, அந்த இடத்துக்கு போனால் நான் சாகவே சாவன்னு சொன்னாங்களே, அதை படிங்களேன் கீழே. ராஜா 3:5-3. ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும், நீ கேட்கிற மன்றாட்டு என்ன, நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றார். எங்கே போனா செத்துருவேன்னு நினச்சி பயந்தாங்களோ அந்த அம்மா அங்கே போய் நிற்கிது, அந்த அதிகாரத்தை கையில் எடுத்துகிட்டு போய் நிற்கிது. அங்கே என்ன தெரியுமா வருது நியூஸு, கிங்கோட ஆஃபர் வருது, ராஜாவோடைய ஆஃபர் வருது. என்னையா, அங்கே போனால் செத்துருவோன்னு நினச்சோம், இங்கே ராஜா என்னமா சொல்கிறாரு, என்ன ஆஃபர் தெரியுமா, உனக்கு தேசத்தில் பாதியை கொடுக்குறேன்றாரு. அதை படிங்க, என்ன சொல்கிறாரு, நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றார். இதான் அத்தாரிட்டியில், உங்கள் அத்தாரிட்டியில் நீங்கள் யூஸ் ஆகும் போது நடக்கிற காரியங்கள். நீங்கள் அத்தாரிட்டியை கையில் எடுக்காத வரைக்கும் பயம்புறுத்திக்கிட்டே இருக்கும் சாத்தான், நீ போனால் செத்துருவ, போகாத. ஏன்னா இந்த எஸ்தர் அத்தாரிட்டியை கையில் எடுத்து போயிட்டானா என்ன நடக்கும்னு சாத்தானுக்கு தெரியும். யூதர்கள் எல்லாம் உலகம் முழுவதும் இருக்கிற யூதர்கள் அவங்க காப்பாற்றப்பட்டு விடுவார்கள்னு தெரியும், அதுக்காக தடுக்கிறான். ஒரே ஒரு எஸ்தர் அவங்க அந்த அத்தாரிட்டியை கையில் எடுத்து போகும்போது 127 நாட்டில் இருக்கிற யூதர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். ஹல்லேலூயா. உங்கள் அத்தாரிட்டியை நீங்கள் கையில் எடுக்கும்போது உலகம் காப்பாற்றப்படும், உலகம் காப்பாற்றப்படும்.
எஸ்தருக்கு தெரியலைங்க அவங்கள்ட்ட. அவங்க வேல்யூ எஸ்தருக்கு தெரியல. ராஜாத்தி, ராஜா என்னமா சொல்கிறாரு, எஸ்தர் ராஜாத்தியன்றாரு. ஹல்லேலூயா. அந்த அம்மாவுக்கு தெரியணும், என்ன தெரியுமா, நான் ராஜாத்தி. உங்களுக்கு தெரியணுங்க, நீங்கள் யார், நீங்கள் ராஜாத்தி, நீங்கள் ஒரு ராஜகுமாரன் உங்களுக்கு தெரியணும். அவர் கேட்குறாரு, உனக்கு என்ன வேண்டுமா, படிங்களா அதை. ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும், நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? அத்தாரிட்டியில வாழ்ந்து பாருங்க. எல்லாரும் உங்ககிட்ட வந்து உங்களுக்கு என்ன வேணும், என்ன வேணும், என்ன வேணும்னு கேட்பாங்க. அத்தாரிட்டியில வாழ்ந்து பாருங்க. ராஜாக்கள் உங்ககிட்ட கேட்பாங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பாங்க. நடந்திருக்கு, கிறிஸ்தவ உலகத்துல நடந்திருக்கு, வேதத்துல நடந்திருக்கு. யோசேப்புக்கு ராஜா ஆள் அனுப்பி கூப்பிடுறாங்க சிறைச்சாலையிலேருந்து, வாப்பா வா அப்படின்னு ராஜா கூப்பிட்றார். ராஜா கிட்டேருந்து காலிங் வருது. வரும், உங்கள் அத்தாரிட்டி வரும்போது, உங்கள் அத்தாரிட்டியில் நீங்கள் ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கும்போது. ஏசப்பாவை பார்த்து எல்லாருமே சொன்னாங்க, என்ன அதிகாரம் உள்ளவராக பேசுகிறாருப்பா, வேத பாரகர் மாதிரி இவங்க பேசலப்பா, இவர் வேற மாதிரி பேசுகிறாருப்பா, பிசாசுகள்லாம் துரத்துறாருப்பா. இவங்களாம் ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. கேட்குறாங்க, நீர் தான் வருகிறவராகிய கிறிஸ்துவா, இல்லை வேற நீர் தான் வருகிறவராகிய கிறிஸ்துவா, நீர் எந்த அதிகாரத்தில் செய்கிறீர் என்று எங்களுக்கு சொல்லணும் அப்படின்றாங்க. தெரியுது, அதிகாரத்தில் தாங்க மிராக்கல்ஸ் நடக்கும், அத்தாரிட்டியில் தான் மிராக்கல்ஸ், சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ் எல்லாம் நடக்கும். அதை பார்த்துட்டாங்க இந்த வேத பாரகர்கள் எல்லாம் வந்து கேட்குறாங்க, நீர் எந்த அதிகாரத்தில் செய்கிறீர் அப்படின்னு. அதிகாரத்தில் வாழ்கிறவனை பார்த்து இந்த உலகம் ஆச்சரியப்படும். இந்த உலகம் ஆச்சரியப்படும். அத்தாரிட்டியில் நீங்கள் வாழ்ந்தங்க, ஏசப்பாவை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. அத்தாரிட்டியில் வாழ்ந்து பாருங்கள், உங்கள் லைஃப் எங்கே இருந்தாலும் அரண்மனையில் போய் நிற்கும். அத்தாரிட்டியில் ஏசப்பா உங்களுக்கு கொடுத்த அத்தாரிட்டியில் வாழ்ந்து பாருங்கள். எஸ்தரம்மா எப்போ அத்தாரிட்டியை தான் கீழே இருக்கிற அத்தாரிட்டி, நான் ராஜாத்தி அப்படின்னு உணர ஆரம்பித்தாங்களோ, அந்த அம்மா 127 நாட்டில் இருக்கிற யூதர்களை காப்பாற்றினாங்க. அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் அத்தாரிட்டியில், கடவுள் நம்ம கொடுத்துருக்கிற அதிகாரத்தில் நம்ம வாழும்போது, அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணும்போது, உங்கள் வாழ்க்கையில் இதுதான் இருக்கணும், இது இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ண வேண்டியது சாத்தான் அல்ல, நீங்கள். உங்கள் வாழ்க்கையில் இது இருக்கணும், இது இருக்கக்கூடாது முடிவு பண்ண வேண்டியது யாருங்க? நீங்கள் தான். இப்போ உங்கள் வீட்டில் இந்த பொருள் இருக்கணும், இந்த பொருள் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணுறது யாரு? நீங்கள் தானே. உங்கள் வீட்டில் நீங்கள் தானே முடிவு பண்ணுறீங்க. அதே மாதிரி தான் இந்த வீட்லேயும் எது இருக்கணும், எது இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ண வேண்டியது நீங்கள் தான். நீங்கள் பேசுங்க. என் வாழ்க்கையில் இருக்கிற நோயா வியாதியா வெளியே போ, எனக்கு அதிகாரம் இருக்குது, பிசாசுகளை துரத்துங்க, வியாதியை சொஸ்தமாக்குங்க, மற்றவங்களுக்கே செய்ய சொல்லிட்டார் அவர். அப்போ எனக்கு என்ன? நான் சொல்கிறேன், வியாதியை வெளியே போன்னு பேசுங்க, போகும். தரித்திரமே வெளியே போன்னு கட்டளை கொடுங்க. எது வரணுமோ வரணும்னு சொல்லுங்க. எல்லாம் ஆசீர்வாதம் வரணும்னு சொல்லுங்க. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் எதாக இருந்தாலும் நீங்கள் கட்டளை கொடுங்க, அது எல்லாமே வரும். ஏமே எல்லாம் கண்ணை மூடுவோமா? நன்றி அப்பா, நன்றி ஏசப்பா. ஹோசியா தரபரா சந்தரபரா. ஆதியாகமம் 1:28 அவர் அப்படி ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆசீர்வதித்தாராம். ரூல் பண்ணுறது ஒரு பிளெஸ்ஸிங்க. நீங்கள் ரூல் பண்ணுறது ஒரு பிளெஸ்ஸிங். ஆண்டவர் நம்மளை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கியிருக்கிறாரா? ராஜா என்னங்க செய்வார்? ராஜா கை கட்டி நின்றுக்கிட்டு இருப்பாரா? இல்லைங்க, ராஜா ஆளுகை செய்யணும். ராஜாவின் பிள்ளைகள் நாம், ராஜகுமாரர்கள், ராஜகுமாரத்திகள், நீங்கள் ஆளுகை செய்யணும். உங்கள் வாழ்க்கையை பார்த்து நீங்கள் பேசணும். அந்த அத்தாரிட்டி உங்களுக்குள்ள இருக்குங்க. அவர்களை அவர் போல மாற்ற ஆசைப்பட்டார். தான் எப்படி அதிகாரத்தில் செயல்பட்டாரோ அதே போல தன்னுடைய சீஷர்களும் செயல்பட ஆசைப்பட்ட தெய்வங்க. இன்னைக்கு அதே மாதிரி தான் நம்மளும் அத்தாரிட்டியில் செயல்பட, அவர் நமக்காய் சம்பாதித்து வைத்தவர்களை அனுபவிக்க அவர் ஆசைப்பட்டு கொண்டு இருக்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஏசப்பா. இந்த வார்த்தைகள் மூலம் இன்று எங்களோடு நீர் பேசி இருக்கிறீங்க ஏசப்பா. எஸ்லாம், நாங்கள் எல்லா தேவைகளை பார்த்து பேசுகிறோம். எனக்கு தேவையானதெல்லாம் வருவதாக என்று கட்டளை கொடுக்குறோம்.
கட்டளை சொல்லுவார். எல்லாம் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன மனசில் வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பார்த்து சொல்லுங்க. வா, இயேசுவின் நாமத்தில் வா என்று கட்டளை கொடுங்க. எனக்கு பண தேவையா? இயேசுவின் நாமத்தினால வா. எனக்கு சுகம் தேவையா? இயேசுவின் நாமத்தினால வா. உங்கள் வாழ்க்கையில் குழந்தை இல்லாதவங்களுக்கு சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால குழந்தை வருவதாக என்று பேசுங்க. திருமணம் ஆகாதவர்கள் சொல்லுங்க, எனக்கு சீக்கிரம் திருமணம் ஆகும், கர்த்தர் குறித்த சரியான நேரத்தில் திருமணம் நடைபெறுவதாக என்று சொல்லுங்க. எல்லா தடைகளை பார்த்து பேசுங்க. வெளியே போ, வியாதியே வெளியே போ, தரித்திரமே வெளியே போ, எல்லா தடைகளே வெளியே போன்னு பேசுங்க. எல்லா பிசாசின் கிரியைகளே என்னை விட்டு, என் சரீரத்தை விட்டு, என் குடும்பத்தை விட்டு வெளியே போன்னு பேசுங்க. பேசுங்க, அதட்டுங்க. எதை அதட்டணுமோ அதை அதட்டி தான் ஆகணும். ஏசப்பா எதை அதட்டினாரோ அதை அதட்டினார், எதுக்கு சவுக்கு எடுத்தாரோ அதெல்லாம் எடுத்து தான் ஆகணும். நன்றி ஏசப்பா, நன்றி செலுத்துகிறோம். வார்த்தைகளுக்காக நன்றிப்பா. இந்த வார்த்தைகள் கிரியை செய்யட்டும். இந்த வாரம் முழுவதும் அதை தியானிக்க அப்பா, வார்த்தையின் பலன் அவங்க வாழ்க்கையில் பிரதிபலிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க அப்பா. வார்த்தை தான் அப்பா, அது ஜீவனும் வல்லமையும் உள்ளது. அந்த ஜீவன் வல்லமை உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்வதாக என்று நான் ஜெபிக்கிறேன்ப்பா. நாங்கள் எதையும் பார்த்து பயப்பட மாட்டோம். அத்தாரிட்டியில் செயல்படுவோம், அதிகாரத்தில் செயல்படுவோம். எஸ்ல அது நீங்கள் சம்பாதித்து கொடுத்துருக்கீங்க, அதை யூஸ் பண்ணுவோம் ஆண்டவரே, அதை யூஸ் பண்ணுவோம். உங்கள் அத்தாரிட்டியில் நாங்கள் ஃபங்க்ஷன் ஆவோம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, இந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே, ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்தை ஜெபத்தினாலும் காணிக்கைகளினாலும் தாங்கும்படி உங்களை நாங்க அன்புடன் அழைக்கிறோம். காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்கள் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த டீடைல்ஸை பார்த்து நீங்க அனுப்பலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.